ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ எல்லா ரோஸையும் நான் பறிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் பறிச்சிட்டேன், கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி உள்ளதையும் பறிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் அப்படியே வந்து காய போட்டு நிழலில் காய போட்டு இனியாவுக்கு வந்து பாத் பவுடர் தெரிச்சிடுவேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ரோஸ் வளர்த்துக்கிறீங்க, செடியில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு உரக்குழியில் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை ரூம்குள்ளே வச்சு கவர் பண்ணி வச்சாலே போதும். நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம மிக்சியிலேயே திரிச்சிட்டு ஒரு வாட்டி காய வச்சுட்டு நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் பூக்கிறது வந்து அவ்வளோ ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் நல்லா நமக்கு தெரியும் நம்ம என்ன யூஸ் பண்ணி அதை இது பண்ணுறோன்னு. ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது கடையில் போய் நம்ம என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மருந்தடிக்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம அதை வாங்கி போடுறதுக்கு இது வந்து நமக்கு தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட பண்ணிக்கலாம். நிறைய பன்னீர் ரோஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ. ஸோ தான் நம்மளுடைய 1 வீக்கு ரோஸோடைய ஹார்வெஸ்ட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது வெறும் வந்து பூவை மட்டும் நம்ம எடுத்து உதிர்த்து ஒரு ட்ரேயில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஃபேஸ்க்கு பாடி ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வந்து க்ரஷ்டு பேப்பரில் வந்து பூ செய்வோம் தெரியுமா, அதே மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃப்ளவர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஒன்று. இன்னொன்று காமிக்கிற பாருங்கள், நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுங்க. அது அப்படியே வந்து அந்த ஃப்ளவர் பேப்பரில் பண்ணுற ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. பேப்பரில் செய்கிற ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குங்களா? இதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். க்ரீட்டிங் கார்டு ஏதாவது பண்ணும்போது யூஸ் ஆகும். இது இங்கே பாருங்க, இது கூட அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் இதை பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ளவரே அப்படியே பறித்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது அப்படியே ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒயிட் ரோஸ். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ரோஸை வந்து இந்த மாதிரி காயவும் போடலாம். சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது இப்போ இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்னா அந்த பிளான்ட் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டோன்னா ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இது எல்லோ இப்படி அப்படியே இருக்கு பாருங்க. இது அப்படியே டூப்ளிகேட் ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக இது வந்து நேச்சுரல் ஃப்ளவர் தான். எப்படி அப்படியே இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். மற்றது எல்லாத்தையும் தான் நான் வந்து பிக்க போகிறேன். இங்கே பாருங்க, இது ரியல் ஃப்ளவர் மாதிரி இல்லை, பட் எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்குது பாருங்க. க்யூட்டாக இருக்குது. ஓகே, நம்ம எப்படி பார்த்துட்டே இருக்கணும் தான். இவ்வளோ இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக நம்ம வந்து பிரேக் பண்ணி உள்ளே போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக காஞ்சி நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம வந்து மிக்சியில் அடித்து பாப்பாவுக்கு வந்து பாத் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம்.